ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், முத்து நகரத்து முத்துக்களின் முத்தான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நாங்கள் எல்லாருமே கிளம்பி புது பீச்சுக்கு போகிறோம். அந்த விளாக் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே டியூஸ்டேனா திருச்செந்தூர் கோயிலுக்கு போவோம். புது பீச்சுக்கு போயிட்டு அப்படியே திருச்செந்தூர் கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு பிளான். அதுவும் இல்லாமல் இன்னைக்கு அமாவாசை வேற. சரி, நம்ம வந்து பீச்சில் ரொம்பலாம் விளையாட வேண்டாம், போய் பார்த்துட்டு உடனே வந்துடலாம் அப்படின்னு சொல்லி போனோம். போகிற வழியிலே அப்பா வந்து வடை ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டுட்டே போயிட்டு இருந்தோம். இது வந்துட்டு சுசியும் அப்படின்னு சொன்னாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்ல பரவாயில்ல, நல்லா தான் இருந்தது. அப்புறம் பஜ்ஜி வடை எல்லாமே நல்லா உட்காந்து கட்டுன்னு கட்டிட்டு நேரா பீச்சுக்கு போயாச்சு. கிட்ஸ் விளையாடுறதுக்காக தனியா ஒரு பிளே ஸ்டேஷன் வெளியிலேயே இருக்கு. இந்த பீச் எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். காயல்பட்டினம் பீச் போனதும் அக்ஷி தான் எனக்கு சமோசா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டா. பீச் போற வழியிலே நிறைய கடைகள்லாம் இருக்கு. சமோசா வாங்கிட்டு கடற்கரையில போய் உட்கார்ந்தாச்சு. தன்ஷிதா அப்படியே தூங்கு மூஞ்சியோட சமோசா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. மேடம் பீச்ல ஓரளவு நல்ல கூட்டம் இருந்தது. சண்டே தான் நிறைய கூட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா நாங்க கேள்விப்பட்ட மாதிரி வித்தியாசமெல்லாம் எதுவும் இருந்த மாதிரி இல்ல. சென்னை சைட் பீச் மாதிரி இருந்தது. ரொம்ப நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சொன்னதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா இருந்தது. பீச் தண்ணி எல்லாமே நல்லா நீட்டாக தான் இருந்தது. கடற்கரையில் தான் சும்மா ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டு குப்பையாக போட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் குழந்தைங்களோட பேம்பர்ஸ் எல்லாம் இருந்தாலும் போட்டு வச்சுருந்தாங்க. எங்களுக்கு ரொம்ப நேரம் அங்கே இருக்கிறதுக்கும் இஷ்டம் இல்லை. ஓவர் எக்ஸ்பெக்டேஷனாக வந்திருந்தோம். அந்தளவுக்கு எதுவுமே இல்லைங்கிறனால சரி உடனே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்க்கும் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா அன்னைக்கு அமாவாசைங்கிறனால நல்லா காற்றடிச்சிது. மண்ணா வேற அள்ளி அள்ளி வீசிட்டு இருந்துச்சு. கடற்கரையில் நல்லா கால் நினச்சி கொஞ்சம் நேரம் நின்றுட்டு அப்படியே திருச்செந்தூருக்கு ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். இங்கே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோமோ நினச்சோம். ஆனால் இங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு எதுவும் இல்லை. அக்ஷிதாவுக்கு வந்து இந்த கடற்கரையில் சுப்பியெல்லாம் பிறக்கி விளையாடுறது ரொம்ப பிடிக்கும். அதனாலே மெயினாக எங்கள் அம்மா அவளை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் இங்கே சுப்பியும் ஒன்றும் இல்லை. ஸோ சரி சீக்கிரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ½ இங்கே இருந்திருப்போம். டக்குன்னு கிளம்பிட்டோம். நாங்கள் கிளம்புற நேரத்துலேயே லைட்டாக இருட்ட ஆரம்பிச்சிருச்சு. போகிற வழியிலே நிறையா ஸ்நாக்ஸ்லாம் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் குட்டீஸ் விளையாடுறதுக்கு இந்த கார் ரைடு, அப்புறம் பலூன் ஷூட்டிங் எல்லாமே இருந்துச்சு. அக்ஷிதாவும் தன்ஷிதாவும் இங்கே ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. சரி திருச்செந்தூரில் போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டோம். கண்ணே பெரிய கன் வெயிட். ஐஸ்கிரீமா? இங்கே திருச்செந்தூரில் வந்து எல்லாரும் வீட்டு வாசலில் அழகாக பொங்கல் விட்டுட்டு இருந்தாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இதெல்லாம் பார்க்குறது. நாங்கள் ரெகுலராக வந்துட்டு தான் இருக்கோம். ஆனால் இது கேள்விப்பட்டதே இல்லை. எல்லார் வீட்டு வாசல்லையும் பொங்கல் வைக்கிறத பார்க்குறதுக்கு வித்தியாசமாக அழகாக இருந்துச்சு. பௌர்ணமி அன்னைக்கு தான் கூட்டமாக இருக்கும். இன்னைக்கு கொஞ்சம் பரவலாமையாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். ஆனால் இன்றைக்கும் நல்லா ரஷ்ஷு. இந்த கடற்கரை மணல் வந்து காற்றுக்கு எப்படி அப்படியே அலை அலையாக அடிச்சுட்டு வருது பாருங்க. அமாவாசைங்கிறனால எல்லா பக்கமும் அலை இப்படி தான் இருக்கும். ஸோ கால் மட்டும் நினச்சிட்டு உட்காந்துக்கலாம் குட்டிமா அப்படின்னு சொல்லிட்டு கரையிலே 4 பேர் உட்காந்து கடல் அலையை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்மளுக்கு எந்த பீச்சுக்கு போனாலும் திருச்செந்தூர் கடற்கரையில் உட்காந்து அந்த அலையோட சத்தத்தை கேட்டு ரசிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா நம்ம குழந்தையா இருக்கும் போது இருந்து இந்த பீச்சுக்கு வந்து ரெகுலராக வந்துட்டே இருக்கோம். அதனால இந்த பீச் வந்து எப்பவுமே எல்லாருக்குமே ஃபேவரட் தான். இப்போ வந்து அலங்கார நேரம், அதனால கொஞ்ச நேரம் கழிச்சே நம்ம கோயிலுக்குள்ளே போகலாம், எப்படியும் க்யூவில் தான் நிற்கணும்னு சொல்லிட்டு கடற்கரையிலே கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கால் நினச்சிட்டு கோயிலுக்குள்ளே போகலான்ட்டு பார்த்தோன்னா க்யூ வேற பக்கமாக மாற்றி விட்டுருந்தாங்க. அதுவும் இல்லாமல் செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த கூட்டத்துக்குள்ளே குட்டீஸை வேற வச்சுட்டு எப்படி போகிறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தோம். சரி அப்பா நானும் அம்மாவும் மட்டும் சீனியர் சிட்டிசன் லைனில் போயிட்டு வரோம், நீங்கள் 3 பேரும் கடற்கரையில் உட்காந்து விளையாண்டுட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்தே ஐஸ்கிரீம் கேட்டுகிட்டே இருந்தாங்க. கடையே இல்லை. ஃபைனலாக சர்பத் ஒன்று வாங்கி குடித்தோம். சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு. நன்னாரி சர்பத். 3 பேரும் ஆளுக்கு ஒரு கிளாஸ் நல்லா வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் 3 பேர் மட்டும் கடற்கரை ஓரமாக உட்காந்து இதாச்சும் கேம் விளையாடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று விளையாண்டுட்டு இருந்தோம். நல்லா ஜாலியாக இருந்தது. எப்படி ஓட்டக்கணுட்டு கரெக்ட் அப்படியே தான் எழுதுது. சரி இப்போ தன்ஷிதா மணிக்கு அக்ஷிதா பார்க்கக்கூடாது, அங்கேயே திருப்பி தான் இருக்கணும். கரெக்ட், டக்கு டக்குன்னு அடிக்கிறாளே. சரி நீ இப்போ நீ அடுத்தது இங்கிலீஷ் எழுத்து சரியா? என்னது எழுதுனாலும் யோசிச்சுக்கிட்டே தான் இருக்கா. இன்னொரு நேரம் அக்ஷதாவுக்கு சான்ஸ் கொடுப்போம். சரி இப்போ தன்ஷிதா மணிக்கு தமிழ் எழுத்து சரியா?
கரெக்ட். எப்படி எழுதும் கண்டுபிடிச்சிடுறா பாப்பா. சரி, இன்னொரு நேரம் எழுதட்டா? ஏய் தனிச்சுதான் முடியும், அங்க திரும்புல. தமிழ் எழுத்து. அம்மா. அம்முன்னு ஒரு எழுத்து இருக்கா? எனக்கு அது தெரியாது. சரி, உனக்கு எழுதுனது பாப்பாவுக்கு எழுதுற, கண்டுபிடிக்கலான்னு பாப்போம். அக்ஷய், உனக்கு சட்டை சரியா அழுத்தமா பிடிக்க மாட்டேங்குதா? சரி, இன்னொரு நேரம் எழுதுவோம். வேற என்னது எழுதலாம்? இப்ப பாப்பா டர்ன் தானே, உன்னோட தானே பாப்பா கண்டுபிடிச்சா. இப்ப பாப்பாக்கு இங்கிலீஷ் எழுத்து ஏபிசிடில வரும். அவ்வளவுதான். அடுத்த அக்காவுக்கு சான்ஸ். சரி, அக்காவுக்கு சான்ஸ்னு இல்ல. வெரி குட். கண்ணை கட்டிட்டு அடுத்தது நம்ம பேப்பர்ல பார்க்காம நம்ம மூஞ்சி வரையணும். பார்த்தே வரைய முடியாது, கண்ணுக்குள்ள விழுந்துட்டா தூசி. என்னாச்சு உனக்கு? அங்கிருந்து வராங்கன்னு பார்த்துட்டே இருங்க. சித்தி, நாங்க கண்ணை முடிச்சு மண்ணில் வரையோம். மண்ணில் எல்லாம் கையை வச்சு அதுக்கப்புறம் கையெல்லாம் ரொம்ப மண்ணாயிரும். இந்த வலையில வச்சுதான். சரி, கையை கழுவலாம் முடியாது. கண்ணு அரக்கன்னு விட்டுருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்மைலி மாதிரி இருந்தது முகம், அப்புறமா கால்லாம் இருக்கு. தெரியுதா? அப்படியே ஒரு சைடு பார்த்துட்டே இருந்தோம். அம்மா அப்பா வந்தாங்கன்னா தெரியாது, ஏன்னா கையில போன் வேற இல்ல. சாப்பிடு, இனிப்பாதான் இருக்கும். நல்லா இருக்கும். ஃபைனலா அம்மா அப்பா எல்லாம் வந்ததுக்கு அப்புறமா ரிட்டர்ன் கிளம்பலான்னு போனோம். போற வழியில முருகர் வந்து ஆண்டி குளத்துல இருக்கிற மாதிரியான போட்டோ வந்து வேணும் அப்படின்னு சொல்லி அம்மா ஆசையா தேடிட்டு இருந்தாங்க. ஆனா அது இங்கேயும் கிடைக்கல. போற வழியில இந்த மாதிரி காவடி எடுத்துட்டு போனாங்க. இந்த காவடிக்கு என்ன பேரு அப்படின்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அப்பாவுக்கு ஒரு குட்டி வேலை இருந்தது, சின்னத்துறையில போயிட்டு ஒரு மெட்டீரியல் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நாங்க பார்க்கிங்லேயே இருக்கோம், நீங்க போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா அக்ஷிதாக்கும் தன்ஷிதாக்கும் இங்க ஐஸ்கிரீம்லாம் இருக்குமே, எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தாங்க. ஐஸ்கிரீம் மோகம் வந்து தீரல. சரி, 2 வாங்கி. புதுசா டிஃப்ரெண்டா அருண் ஐஸ்கிரீம் ஒன்று பார்த்தாங்க. உடனே அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. சரின்ட்டு ஆளுக்கு ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு. அப்புறமா அம்மாக்கும் எனக்கும் ஷேர் பண்ணி சாப்பிடலான்னு சொல்லிட்டு இந்த ஐஸ்கிரீம் ஒன்று வாங்கியாச்சு. அக்கா கையில கொடுத்துட்டு அதுக்குதான் பின்னாடி வந்தது. ஏய், உங்க ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிடுங்க, அது சித்திக்கும் அம்மாவுக்கும். உங்களுக்குலாம் வாங்கல, காசு கொடுத்தீங்களா? உங்களுக்கு வேணுமா? திறந்து கீழே இருந்து புஷ் பண்ணு. போதும், சாப்பிட்டுட்டு மறுபடியும் புஷ் பண்ணிக்கோ. பாப்பாவுக்கு சாப்பிட தெரியுதா? திறந்துட்டியா? குட்டீஸ் தான் ஐஸ்கிரீம் ஆசையில் இருக்காங்கன்னு பார்த்தா எங்கள் அப்பாவும் வந்து எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. இதை நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. சரி, இதை நம்ம 3 பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் இந்த ஒரு ஐஸ்கிரீமை ஷேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தோம். ஆனால் இது அந்தளவுக்கு டேஸ்ட் தெரியல. அந்த புது ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருந்தது. இவங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்ற வரைக்கும் நின்றுக்கிட்டே தான் இருக்கணும். சாந்தி பேக்கரியில் ஒரு டீ குடிக்கணும், ஸோ அங்கே போய் நிப்பாட்டிக்கிறேன், அது வரைக்கும் பொறுமையாக ஐஸ்கிரீம் சாப்பிட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க.
அருண் ஐஸ்கிரீம் விளம்பரம் பண்ற. எத்தனை ரூபா? 5 ரூபாய். 5 ரூபாய்க்கு 40 ரூபா. 40 ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்தவங்களுக்கு ஓகேயா? இவளுக்கே வாங்கி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாம அலைஞ்சா தாத்தாவுக்கு போன் போட்டு தேடி. ஐஸ்கிரீம் பாத்தீங்க, ப்ளூபெர்ரி ஐஸ்கிரீம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பாய். மூடி இருக்கு. ஐயோ அவ்வளவுதானா? அக்கா ஆண்டியும் இருக்கு. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், டப்பா ஐஸ்கிரீம். ஐஸ்கிரீம் அக்கா தான் எல்லாரும் கொடுத்தா. சித்தி கொடுத்தா, அம்மம்மா கொடுத்தா. இதுக்கு மட்டும் வயித்துல இன்னைக்கு டே வந்து சூப்பர் ஃபன்னா போச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங், ஸ்டே கனெக்டட்.